அவன் தகுதிக்கு மனோஜ் கிட்ட வர முடியுமா? ஆமாமா, கஷ்டம்தான், வர முடியாது. அவன் நேர்மையா உழைக்கிறவன், இவன் தான் திட்டு போயிலாச்சே. டேய் சுமாரா அம்மா, இவன் எல்லாம் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷ் சார் எப்படிமா திடீர்னு அங்க வந்தாரு? இவன் தான் ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பான். நீங்க வந்து பாருங்க, என் அண்ணன் ஓனர்ல, எங்க அப்பா தான் ஓனர்னு காட்டுறதுக்காக வர வச்சிருப்பான். அப்பதானே நான் அவமானப்படுவேன். டேய் உன் அளவுக்குலாம் கேவலமாலாம் எனக்கு யோசிக்க தெரியாதுடா. டேய் தெரியும்டா, நான் கொஞ்சம் வளர்ந்து வந்தேன், அது உனக்கு பொறுக்கல. பொறாம அதுக்கு இப்படிலாம் காலை வாரி விடுற. போதுங்க, யாரு யாரோட காலை வாரி விடுறா? இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது உங்களால தான். இவர் உங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை மாதிரி எல்லாம் இவர் கிடையாது. உங்களை மாதிரி இல்லனா என்ன சொல்ல வரீங்க மீனா? முத்து மட்டும்தான் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி இல்லையா? நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லலங்க. ரோஹிணி, உங்க ஹஸ்பண்ட் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சந்தோஷி வேற ஏதோ வேலையா வந்ததா தானே சொன்னாரு. ஆனா இவர் என்னமோ முத்து தான் வர வச்சுதான் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க, இத்தனை நாள் வராதவரை இன்னைக்கு திடீர்னு வந்தா டவுட் வராதா ஸ்ருதி? அப்படி ஒருத்தரை வர வச்சு உங்களை அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற அளவுக்கெல்லாம் இவருக்கு ஒன்னும் மட்டமான புத்தி கிடையாதுங்க. இவரை பத்தி எல்லாம் இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. ஏய், நீ எதுக்கடி இப்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை இவரை முதலாளி ஆக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் போய் உட்கார வைக்கல. மனோஜம் மட்டம் தட்டணும், அதுக்காக இவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சான். அத்தை, மாமா மட்டும் இன்னைக்கு அந்த கடைக்கு வராம இருந்திருந்தா இவருக்கு அந்த டீலர்ஷிப்பே கையை விட்டு போயிருந்திருக்கும். இப்பவும் நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் அதை கேன்சல் பண்ணாம போயிருக்காரு. கரெக்ட் மீனா. ஆல்ரெடி மனோஜ் சந்தோஷி கிட்ட நம்மளெல்லாம் ரிச்சான ஆளுங்கன்னு சொல்லி ஏமாத்தி தான் அந்த டீலர்ஷிப் வாங்க ட்ரை பண்ணாரு. ஆனா முத்து உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஆனஸ்டுக்காக தான் டீலர்ஷிப்பே கொடுத்தாரு. அதெல்லாம் இவன் யோசிக்க மாட்டான். அவர் வந்து திட்டினதுக்கு மட்டும் இவனுக்கு ரோஷம் வரும். சரி விடுங்கடா, அவரு தான் தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரல்ல. மறுபடியும் எதுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் பேச வேண்டாம், விட்டுருங்க. முத்து, இப்ப நம்ம முதல் செய்ய வேண்டியது மனோஜை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போனானா அவனை கண்டுபிடிக்கிறது. முத்து, அந்த ஆளை பத்தி விசாரிக்க சொன்ன, ஏதாவது தெரிஞ்சதா? அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சுட்டு தான்ப்பா வந்திருக்கிறேன். 2-3 க்ளூ கிடைச்சது, அதை வச்சு தேடி பார்க்கணும். சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குற வேலையை பாரு. இந்த பிரச்சனைக்கு அதுதான் முடிவு. தேடிட்டு தான் பாருக்கிறேன், சீக்கிரமாவே மாட்டுவான். நான் விசாரிச்சுட்டு என்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன்.